இந்த சனி பெயர்ச்சி காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக இருக்க போகிறது நண்பர்களே. பொதுவாக சனி பெயர்ச்சி என்றாலே நமக்கு வேலை, பணம், உடல் நலம், குடும்பம் போன்ற விஷயங்கள் தான் முதலில் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த முறை சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு ஆழமான உண்மையை வெளிக்கொணரப் போகிறார். அது என்னவென்றால், உங்களை விட்டு விலகப் போகும் ஒரு உறவு. இதை யாரும் நேராக சொல்ல மாட்டார்கள். பல ஜோதிடர்கள் கூட இதை ஆழமாக பேச மாட்டார்கள். ஆனால் சனி பகவான் கற்பிக்கும் பாடங்களில் மிகப்பெரிய பாடம் உறவுகள் பற்றியதுதான். சில சமயம் நம்ம வாழ்க்கையில எல்லோரும் எப்படியும் நம்மோடு இருப்பாங்கன்னு நாம நினைப்போம். ஆனால் சனி பகவான் நமக்கு உண்மையானவர்கள் யார், நிழல் மாறி வந்தவர்கள் யார் என்பதை தெளிவாக காட்டுவார். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் துலாம் ராசிக்காரர்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை பற்றி உண்மையை புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம். அது நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், காதல் உறவாக இருக்கலாம், சிலருக்கு கணவன் மனைவி இடையேயான தூரமாக கூட இருக்கலாம். இது எல்லாம் நடக்கிறது என்றால் அது கெட்டதுக்காக மட்டுமில்லை. சனி பகவான் எப்போதும் நம்மை நல்வழிப்படுத்தத்தான் முயற்சி செய்வார். நம்ம வாழ்க்கையில நம்மை பயன்படுத்தி கொண்டு இருந்தவர்கள், நம்ம மன அமைதியை கெடுத்தவர்கள், நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள், இவர்களை மெதுவாக வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறது கூட சனி பகவானின் ஒரு பெரிய அருள்தான். ஆரம்பத்தில் இது கஷ்டமாக இருக்கும், மனசு மிகவும் பாதிக்கப்படும். ஏன் இந்த மாதிரி நடந்தது என்ற கேள்வி வரலாம். ஆனால் காலம் போக போக இதன் பின்னால் இருக்கும் உண்மை புரியும். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு உண்மை கண்ணாடி மாறி இருக்கும். யாரு உங்களை உண்மையா நேசிக்கிறார்கள், யார் சூழ்நிலைக்காக மட்டும் இருக்கிறார்கள், யார் உங்கள் நல்ல நேரத்துல மட்டும் இருக்கிறார்கள், எல்லாம் தெளிவாக தெரியும். அதனால இந்த காலத்தில் எடுக்கப்படும் உறவு முடிவுகள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பல வருடங்களுக்கு அடித்தளம் போட போயிடுது. அதனால இந்த சனி பெயர்ச்சி காலத்தை பயந்து பார்க்க வேண்டாம். இது ஒரு சுத்திகரிப்பு காலம். மனசுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையில்லாததை நீக்கி உண்மையான மக்களையும் நல்ல சக்திகளையும் உங்கள் வாழ்க்கையில் நிலைநிறுத்தும் காலம். இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி உறவுகளில் மாற்றம் கொண்டு வரும், யாரெல்லாம் விலக வாய்ப்பு இருக்கிறது, அது நடந்தால் நீங்கள் எப்படி மனதளவில் சமாளிக்க வேண்டும், சனி பகவானின் கோபத்திலிருந்து எப்படி தப்பிக்கலாம், எல்லாவற்றையும் மிக விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் தயாரா? அப்படியானால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில யாரும் சொல்லாத அந்த மறைந்த உண்மையை இப்போ பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் துலாம் ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகும் ஒரு வருடம் கலவையான பலன்களை கொடுக்க போகிறது நண்பர்களே. சில நேரங்கள்ல மிகவும் மன அழுத்தம் வரும், சில நேரங்கள்ல இது நல்லதுக்காக தான் நடந்தது என்று புரியும். சனி பகவான் எப்போதும் மெதுவாக ஆழமாக பாடம் கற்பிப்பவர். அதனால இந்த ஒரு வருடம் உங்களை மனதாலும் வாழ்க்கை அனுபவத்தாலும் மாற்றக்கூடிய காலமாக இருக்கும். இப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக பார்க்கலாம். திருமணம் பற்றி பார்க்கும்போது, திருமணம் ஆகாமல் காத்திருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் கொஞ்சம் சோதனை காலமாக இருக்கும். பேசி பார்த்த உறவுகள் தாமதமாகலாம். நல்ல பேச்சு நடந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் நிறுத்தப்படலாம். மனசுக்கு பிடித்த உறவு தள்ளி போகலாம். சிலருக்கு பழைய காதல் உறவு முற்றிலும் முடியும் சூழ்நிலை கூட வரலாம். ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால், சனி பகவான் தாமதப்படுத்துவார், தவறானதை தரமாட்டார். இந்த காலம் கடந்து போன பிறகு நல்ல நிலையான திருமணம் அமையும் வாய்ப்பு அதிகம். குழந்தை பாக்கியம் பற்றி பார்க்கும்போது, குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கலாம். டாக்டர் சிகிச்சை எடுக்க வேண்டிய நிலை வரலாம். சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் காரணமாக தாமதம் ஏற்படலாம். ஆனால் முழுக்க கெட்ட காலம் இல்லை. சனி பகவான் மெதுவாக நல்ல பலன் கொடுப்பார். இந்த ஒரு வருடம் கடந்து அடுத்த காலத்தில் நல்ல செய்தி கேட்கும் வாய்ப்பு அதிகம். உடல் நலம் மற்றும் மருத்துவம் பற்றி பார்க்கும்போது இது கவனமாக இருக்க வேண்டிய காலம். உடம்பில் சோர்வு, மூட்டு வலி, நரம்பு பலவீனம், தூக்க பிரச்சனை போன்றவை வரலாம். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு பழைய நோய் மீண்டும் நினைவூட்டும். ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால், நீங்கள் உடல் நலத்தை கவனிக்க ஆரம்பித்தால் உடம்பு மெதுவாக சரியாகும். யோகா, நடைப்பயிற்சி, நல்ல உணவு பழக்கம் மிகவும் உதவும். பணநிலை மற்றும் வேலை பற்றி பார்க்கும்போது, வேலை இடத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். உழைத்த அளவுக்கு பாராட்டு கிடைக்கவில்லை என்று தோன்றலாம். சிலருக்கு வேலை மாற்றம் நினைப்பு வரும். பண வரவு மெதுவாக இருக்கும். சேமிப்பு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்ல பக்கம் என்னவென்றால், நீங்கள் இந்த காலத்தில் கற்றுக்கொள்ளும் அனுபவம் அடுத்த வருடங்களிலே பெரிய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கும். பள்ளி மாணவர்கள் பற்றி பார்க்கும்போது கவனம் சிதற வாய்ப்பு இருக்கிறது. படிக்க உட்கார்ந்தாலும் மனசு வேறு போகும். மார்க் கொஞ்சம் குறையலாம். பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல ரிசல்ட் வரும். கடைசி நேரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம்.
கல்லூரி மாணவர்கள் பற்றி பார்க்கும்போது நண்பர்கள் வட்டத்திலே மாற்றம் வரும். சில நண்பர்கள் விலகலாம். லவ் விஷயத்துல மன வருத்தம் வரலாம். படிப்பில் சில நேரம் சோம்பல் வரும். ஆனால் இது உங்கள் வாழ்க்கை பாதையை சரி செய்யும் காலம். பணியான திசை கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை பத்தி பார்க்கும்போது வீட்டுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம். ஆனால் பொறுமையாக இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகாது. துலாம் ராசிக்காரர்கள் சமநிலை காக்கும் குணம் இருப்பதால் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நண்பர்கள் மற்றும் உறவுகள் பற்றி பார்க்கும்போது இதுதான் மிக முக்கியமான மாற்றம் நடக்கும் பகுதி. உண்மையானவர்கள் யார், போலியானவர்கள் யார் என்று தெரியும். சிலர் தூரமாக போவார்கள். அது ஆரம்பத்துல கஷ்டமாக இருக்கும். ஆனால் பின்னால் அது நல்லதுக்காக தான் நடந்தது என்று புரியும். மொத்தமா இந்த ஒரு வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை பாடம் கற்பிக்கும் காலம். துன்பமும் இருக்கும், அனுபவமும் இருக்கும், மன வளர்ச்சியும் இருக்கும். இந்த காலம் கடந்து போன பிறகு நீங்கள் இன்னும் வலிமையானவராக மாறியிருப்பீர்கள். அடுத்த கட்டமாக 2027 மார்ச் மாதத்திற்கு பிறகு தொடங்கும் அந்த 1.5 வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான மாற்ற காலமாக இருக்கும் நண்பர்களே. இந்த காலம் முழுக்க கஷ்டம் மட்டும் இல்ல, முழுக்க சந்தோஷம் மட்டும் கூட இல்லை. ஆனால் இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போவது வாழ்க்கையை நிலைப்படுத்தும் பலன். முன்னாடி அனுபவித்த கஷ்டங்களின் அர்த்தம் புரியும் காலம் இதுதான். மெதுவாக முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும். ஆனாலும் சனி பகவான் இருப்பதால் பொறுமை இன்னும் தேவைப்படும். திருமணம் பற்றி பார்க்கும்போது இந்த காலம் திருமணத்திற்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கும். முன்னாடி தாமதமான உறவுகள் இப்பொழுது சரியாக அமையலாம். குடும்பத்திலிருந்து சம்மதம் கிடைக்கும். நல்ல நிலையான வாழ்க்கை தரும் உறவு அமையும் வாய்ப்பு அதிகம். சிலருக்கு இந்த காலத்தில் திருமணம் நிச்சயமாகும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு உறவு மெதுவாக நல்லபடியாக மாறும். முன்னாடி இருந்த மன தூரம் குறையும். குழந்தை பாக்கியம் பத்தி பார்க்கும்போது முன்னாடி காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வரும் வாய்ப்பு அதிகம். டாக்டர் சிகிச்சை எடுத்தவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கலாம். குடும்பத்துல குழந்தை சிரிப்பு வரும் வாய்ப்பு அதிகம். சிலருக்கு இந்த காலத்தில் கர்ப்பம் தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும். உடல் நலம் பற்றி பார்க்கும்போது முன்னாடி இருந்த உடல் சோர்வு மெதுவாக குறையும். ஆனால் முழுக்க கவலை இல்லாத நிலை இல்லை. வேலை அழுத்தம் காரணமாக சில நேரம் சோர்வு இருக்கும். மூட்டு, முதுகு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் உடல் நலம் முன்னாடியை விட நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும். பணம் மற்றும் தொழில் பற்றி பார்க்கும்போது இது முன்னேற்ற காலம். முன்னாடி செய்த உழைப்புக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையிடத்துல மதிப்பு கிடைக்கும். சம்பளம் உயர வாய்ப்பு இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு மெதுவான வளர்ச்சி வரும். பெரிய லாபம் ஒரே நேரத்துல வராது. ஆனால் நிலையான வருமானம் உருவாகும். பள்ளி மாணவர்கள் பத்தி பார்க்கும்போது கவனம் முன்னாடியை விட நல்லா வரும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்கும். போட்டித் தேர்வுகள்ல நல்ல முன்னேற்றம் காணலாம். கல்லூரி மாணவர்கள் பற்றி பார்க்கும்போது வாழ்க்கை திசை தெளிவாகும். எந்த துறையில போக வேண்டும் என்பது புரியும். நல்ல நண்பர்கள் கிடைக்கும். முன்னாடி இருந்த மனக்குழப்பம் குறையும். லவ் விஷயத்துல ஸ்டெபிள் நிலை வரலாம். குடும்ப வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது முன்னாடி இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மெதுவாக குறையும். வீட்டில் அமைதி அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும். ஆனாலும் அதை நீங்கள் நல்லபடியாக சமாளிப்பீர்கள். உறவுகள் மற்றும் நண்பர்கள் பற்றி பார்க்கும்போது இப்போது உங்கள் வாழ்க்கையில் உண்மையானவர்கள் மட்டும் இருக்கும் காலம். இந்த காலத்துல புதிய நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் வரலாம். பழைய உண்மையான உறவுகள் இன்னும் வலுவாகும். மொத்தமாக 2027 பிறகு வரும் அந்த 1.5 வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மீண்டும் எழும் காலம். முன்னாடி அனுபவித்த கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும். வாழ்க்கை மெதுவாக சரியான பாதையில் சென்று நிலையாகும். சனி பகவான் இன்னும் உங்களை சோதிப்பார். ஆனால் அதே நேரத்தில் உங்களை உயர்த்தும் பாதையிலும் வைத்து நடத்துவார். இந்த சனி பெயர்ச்சி முழுக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கை மாற்ற காலம் என்பதால் பரிகாரம் மிகவும் முக்கியம் நண்பர்களே. சனி பகவான் தண்டிக்கும் கடவுள் இல்லை, திருத்தும் கடவுள். அதனால் சரியான பரிகாரம் செய்தால் கஷ்டத்தின் தீவிரம் குறையும், மன வலிமை அதிகரிக்கும், நல்ல பலன் விரைவாக வரும். பரிகாரம் பற்றி பார்க்கும்பொழுது முதலில் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது ஒழுக்கமான வாழ்க்கை. பொய் பேசாமல் இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. பிறர் மனதை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். இது சனி பகவானுக்கு செய்யும் மிகப்பெரிய பரிகாரம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அல்லது மாலை நேரத்தில் சனி பகவான் கோவிலுக்கு சென்று எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. முடியாதவர்கள் வீட்டிலேயே எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். காகங்களுக்கு உணவு வைப்பது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம். சனி பகவானின் வாகனம் காகம் என்பதால் இது பெரிய பலன் தரும்.
ஏழை மக்களுக்கு உதவி செய்வது சனி பகவானை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தும். குறிப்பாக உடல் உழைப்பு செய்பவர்கள், முதியவர்கள், நோயாளிகள் இவர்களுக்கு உதவி செய்தால் சனி தோஷம் குறையும். கருப்பு உடை, கருப்பு துணி, கருப்பு உளுந்து போன்றவற்றை தானம் செய்வது நல்லது. ஹனுமான் வழிபாடு இந்த காலத்துல மிகவும் நல்ல பலன் தரும். சனிக்கிழமை ஹனுமான் சாலிசா படிக்கலாம். முருகன் வழிபாடும் நல்லது. குறிப்பாக ஓம் சரவண பவா ஜபம் மன அமைதி தரும். சனி காயத்ரி மந்திரம் தெரிந்தவர்கள் ஜபம் செய்யலாம். தெரியாதவர்கள் ஓம் சனேஸ்வராய நமஹ் என்று தினமும் 108 முறை சொன்னாலும் நல்ல பலன் கிடைக்கும். இப்போ முடிவுரையாக ஒரு விஷயம் சொல்லணும் நண்பர்களே. வாழ்க்கையில எல்லாருக்கும் வெளியே ஒரு காலம் வரும். எதுவும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத மாதிரி தோணும் காலம். நம்மள நாமே புரிஞ்சுக்க முடியாத காலம். யாரை நம்பணும் அப்படின்னு தெரியாத காலம். அந்த மாதிரி ஒரு காலம் தான் இந்த சனி பெயர்ச்சி. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, சனி பகவான் எப்போதும் நம்ம உடைக்க வர மாட்டார். நம்மளை வலிமையாக்க தான் வருவார். நீங்க இப்ப அனுபவிக்கிற கஷ்டம் நாளைக்கு உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக மாறும். இன்றைக்கு உங்களை விட்டு போகிறவர்கள் நாளைக்கு உங்களுக்கு தேவையில்லாதவர்கள் தான் என்று புரியும். இன்னைக்கு தாமதமாகும் விஷயங்கள் நாளைக்கு சரியான நேரத்துல சரியானதாக கிடைக்கும். நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைக்கணும். சனி பகவான் தாமதப்படுத்துவார், ஆனா மறுக்க மாட்டார். உங்களுக்கு சேர வேண்டியது உங்களை தேடி வந்து சேரும். இந்த காலத்துல மனசு உடையாமல் இருங்க. பொறுமையா இருங்க. நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையை விடாதீங்க. துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையை காக்க பிறந்தவர்கள். எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நீங்க மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி கொண்டவர்கள். இந்த சனி பெயர்ச்சி முடியும் போது நீங்க பழைய நீங்க இருக்க மாட்டீங்க. இன்னும் வலிமையான, இன்னும் புத்திசாலியான, இன்னும் அனுபவம் கொண்ட ஒருவராக மாறியிருப்பீர்கள். நம்பிக்கை வையுங்க. நல்லது கண்டிப்பா நடக்கும்.